கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 70வது வசனம். சங்கீதம் 78 வசனம் 70. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத் தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளோ அபரிமிதமானது, அற்புதமானது என்பதை நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்ளுதல் மிக அவசியமாக இருக்கிறது. கடவுள் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அந்த மனிதன் மூலமாக தம்முடைய விருப்பத்தையும் தம்முடைய வல்லமையையும் மக்கள் மத்தியில் அவர் நிறைவேற்றுகிறவராக, வெளிப்படுத்துகிறவராக இருக்கின்றார். கடவுள் நினைத்தால் அப்படியே காட்சி கொடுத்து அவர் தம்முடைய மகிமையை மக்கள் அறிந்து கொள்ளும்படி செய்ய முடியும். ஆனால் அதை தாண்டி கடவுள் மனிதர்களை தமக்கென்று தெரிந்து கொள்ளுகின்றார். அவர்கள் மூலமாக தம்முடைய மகிமையான காரியங்களை வெளிப்படுத்துகின்றார். இப்பொழுது கேள்வி என்ன? அவருடைய காரியங்களை செய்து முடிப்பதற்கு அதற்கான மனிதர்களை கடவுள் தெரிந்து கொள்ளும் பொழுது எவ்விதமான தகுதிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ளுதல் மிக அவசியம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக கதாபாத்திரங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வேதத்தில் இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலும் இருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டிலும் இருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு காரியம் அதிலே தொடர்ச்சியாக ஒற்றுமையாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். அது என்னவென்றால், கடவுள் தனக்கென்று தெரிந்து கொள்ளுகிற எந்த ஒரு மனிதனுக்கும் முன்கூட்டியே அவர் தகுதியை பார்க்கிற கடவுள் அல்லவே அல்ல. அவர் எந்த விதத்திலும் தகுதி பார்க்கிற கடவுள் அல்ல. இந்த தகுதியெல்லாம் உனக்கு இருந்தால் நீ என்னுடைய ஊழியக்காரனாக, என் பிள்ளைகளாக நீ மாற முடியும் என்று ஆண்டவர் தகுதிகளை பார்த்து அழைப்பதில்லை என்பதை எல்லா மனிதருடைய வாழ்க்கையில் நாம் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இப்பொழுது வாசித்த கர்த்தருடைய வார்த்தையில் தாவீதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீதை இஸ்ரவேல் தேசம் அனைத்திற்கும் மாபெரும் அரசனாக கடவுள் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் அதற்கான தகுதி என்று ஆண்டவர் பார்க்கும் பொழுது தாவீதுக்குள்ளாக எந்த ஒரு தகுதியும் அவர் பார்க்கவில்லை. மாறாக கடவுள் தாவீதை தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்றால், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதராய். அதை தான் இங்கே வாசிக்கின்றோம். ஆட்டு தொழுவத்திலிருந்து அவனை எடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற ஒரு மனிதனை அரசனாக ஆண்டவராலே மாற்ற முடியும். மீன் பிடித்து கொண்டிருந்த ஒரு பேதுருவை நிழல் பட்டாலே சுகமாக்கக்கூடிய வல்லமை நிறைந்த ஒரு மனிதனாக மாற்ற முடியும். கொலைக்காரனாக இருந்த சவுலை பவுலாக ஆண்டவர் மாற்ற முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த தகுதியும் கடவுள் தாம் அழைக்கின்ற மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது இல்லவே. மாறாக எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அந்த மனிதர் மூலமாக என்னத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானிக்கிறாரோ அதை செய்து முடிக்கின்ற கடவுளாயிர. God qualifies the unqualified person என்று சொல்லுவார்கள். தகுதியில்லாத ஒரு மனிதனை அழைத்து அவர் தகுதி உள்ள ஒரு மனிதனாக மாற்றி தம்முடைய வல்லமையை அவர் மூலமாய் வெளிப்படச் செய்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் எப்படிப்பட்டதான மனிதர்களாக நீங்கள் இருக்கலாம். போதிய அறிவு இல்லாதவர்கள், போதிய கல்வி இல்லாதவர்கள், போதிய ஆரோக்கியம் இல்லாதவர்கள், போதிய சரீர வளர்ச்சி இல்லாதவர்கள், என்ன வேண்டுமென்றாலும் இருந்து இருக்கலாம். ஆனால் கடவுளால் நீங்கள் அழைக்கப்பட்டிருப்பீர்களானால் கடவுள் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வது நிச்சயம்.
தான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஒரு எத்தனிடத்தில் தான் ஆண்டவர் பேசினார். யாக்கோபு தன் சகோதரனை வஞ்சித்து விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த மனிதனை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய நான் திட்டமிட்டிருக்கிறேன். நீ எத்தனை இருந்தாலும் பரவாயில்லை. உன்னை என்னால் மாற்றி உன் மூலமாக நான் செய்ய நினைத்ததை செய்து முடிக்க முடியும் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே செய்து முடித்தார். இன்றைக்கும் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகின்ற மாபெரும் அதிசயமான காரியங்களை செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால் உங்களுடைய நிலைமையை நினைத்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். உங்களில் இருக்கிறவரை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவர் மகா பெரியவர். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவன் எங்களை அழைக்கிறீர் ஐயா. எங்களுடைய தகுதியெல்லாம் பாராமல் எங்களை அழைத்து தம்முடைய வல்லமையினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். உடைய திருச்சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிறோம். நீர் விரும்புகிறதை எங்கள் வாழ்க்கையில செய்தரலாம். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.